ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரயான் அயான் சுட்டி விலாக்ஸ். இப்போ நான் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா எறா முட்டை போட்டு தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 5 மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், 4 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி. இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கிக்கலாம் வாங்க. அடுப்பில் கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 8 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேங்க. இதில் வந்து நான் மொத்தமாக மிக்சிங்காக போட்டுக்கிறேன். வெங்காயம் வெட்டி வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் மிக்சிங்காக போட்டுக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக வதக்கணுன்னாலும் வதக்கிக்கோங்க. இதுலேயே வந்து எறாவும் போட்டுருவேன். நான் அப்படியே எறா ஒரு 1/4 கிலோ எறா வச்சுருக்கேன். எறா போட்டு இதுலேயே ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணுங்க. மசாலா நல்லா இதாகிடணும். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம தேங்காய் ஒரு 2 பத்தை அரைச்சி வச்சுக்கோம், அது ஊற்றிக்கலாம். குழம்புக்காக தேங்காய் ஊற்றிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டு ஃபாஸ்ட்டில் வச்சு அடுப்பு மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வரட்டும். இந்த மாதிரி தண்ணி கொதித்து நல்லா சுண்டி வந்த பிறகு எண்ணெய் விட்டு போகிற மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்த பிறகு நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம முட்டை போட்டுடலாம். நான் ஒரு 10 முட்டை போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நான் 10 முட்டை போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்போ கொஞ்சம் சிம்மில் மீடியமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பெரட்டி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து முட்டை போட்டோம் இல்லையா, இப்போ வந்து அந்த முட்டை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.